ஹலோ ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சென்னை ஃபேமஸான சைதாப்பேட் வடகறி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே எடுத்து ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். கடலைப்பருப்பும் 3 காஞ்ச மிளகா போட்டு ஊற வச்சுட்டேன் நான். இப்போ மார்னிங் தான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிடலாம். அந்த 3 மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு போட்டு இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். ரொம்ப அரைச்சிடாமல் வடைக்கு நம்ம எந்த அளவுக்கு அரைப்போமோ அந்த அளவுக்கு அந்த திட்டத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்படி ஒரு புடி பிடிச்சா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த வடை மசாலாவை எடுத்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு விட்டுக்கோங்க. நல்லா மொறுன்னு வரும். இந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் கருவேப்பிலை அதோடு போடுங்க, வாசனையாக இருக்கும். போட்டு நல்லா அதை பொரிய விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளறினீங்கன்னா தான் வரும், இல்லைன்னா உடஞ்சி எல்லாமே தூள் தூளாகிடும். இப்போது கொஞ்சம் அப்படி லைட்டாக குலுக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா மொறுன்னு வந்துருச்சு. இப்போ அதை ஒரு ஜல்லடையில் நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஈடு போட்டுக்கிட்டேன். அதையும் மொத்தமாக வறுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாயன்னு வச்சுக்கோங்க. பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்டவ்வில் நம்ம வறுத்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை அதை போட்டுக்கலாம். இப்போ நான் பெருசாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கி வரணும். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விட்டுக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு தூவி நம்ம தாளை போட்டு மூடி விட்டுடலாம். மூடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ கொஞ்சம் தக்காளி பாருங்கள், நல்லா வதங்கி இருக்குது. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி, 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகா பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகா ஏற்கனவே போட்டு அரைச்சிருக்கிறதுனால நான் காரம் கம்மியாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மசாலா கலந்து விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 1/2 சொம்பு தண்ணி எடுத்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அந்த மசாலாவோட கலந்து விட்டுக்கிட்டா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு அப்படியே ஸ்டவ்வை விட்டுருங்க. நல்லா கொதித்து வர்ற அளவுக்கு
பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சு வந்துடுச்சுன்னு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த வடை உதிரி உதிரியாக பண்ணி வச்சுருக்கதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்ல முறுமுறுப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு விடுங்க. இப்போது நல்லா கொதித்து வரும்போதே நம்ம வந்து மல்லித்தழை துவைக்கலாம். துவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சென்னை ஃபேமஸான சைதாப்பேட் வடகரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வடகரினாலே சென்னையில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். வடகரி இட்லினாலே ரொம்ப ஃபேமஸான ஐட்டம். நீங்களும் இந்த சென்னையில் இல்லாதவங்களாக இருந்தால் கூட, வேறு கண்ட்ரியில் இருந்தால் கூட ஒரு தடவையாவது இந்த வடகரியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, தோசை, இட்லி இது எதுக்குனாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் ஒன்று கீழே போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க வரேன். தேங்க்யூ, பாய்.